பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமத்தினாலே ஆமென். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். இந்த பரிசுத்தமான இந்த காலை பொழுதுக்காக, இந்த மாதத்தின், இந்த ஏப்ரல் மாதத்தின் இந்த 3வது வாரத்துக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எத்தனையோ பிரச்சனைகளின் மத்தியிலும் கர்த்தரை இந்த நாளிலே விடுதலையோடு கூட ஆராதிக்கும்படியாய், நம்முடைய இல்லங்களிலே இருந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு தந்த எல்லா கிருபைக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அருமையான யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறது போல, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்பது போல, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நாம் இருக்கிற இடங்களிலே எங்கும் தொழுது கொள்ளக்கூடிய கிருபைகளை தந்த ஆண்டவரை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்தி, இந்த கால வேளையில ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில கடந்து வந்து எங்களை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி அவருடைய பரிசுத்த சமூகத்துல நம்மை நாமே ஒரு விசையாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். அவருடைய கிருபையுள்ள கரம் நம்ம இது நிறைவாயிருக்கும்படியாக, ஆண்டவர் நம்மை தாங்கி ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவருடைய பரிசுத்த சன்னிதானத்துல நம்மை தாழ்த்துவோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற எங்கள் திரியேக கடவுளே, நேசபிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியின் பரிசுத்தமான இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையில இந்த ஆராதனையில நாங்கள் பங்கெடுக்கும்படியாய் கர்த்தங்களுக்கு கிருபை தந்தீரேன். அந்த மகா பெரிய உன்னத தயவுக்காக உமக்கு நன்றி. ஆவியானவர் எங்கள் மத்தியில நீர் அசைவாடி கொண்டிருக்கிறீரே, அந்த நன்மைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ கிருபை பிரசன்னத்தினால் என் தேவன் ஒவ்வொரு நாளும் எங்களை நிரப்பி நடத்தும். நீரே ஆசீர்வதி, நீரே எங்களை பலப்படுத்தும். உம்முடைய பரிசுத்த நன்மையினால் நிரப்பி நீர் எங்களை காத்துக்கும். நீர் அப்படி செய்ய போகிற தயவுகளுக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஏறெடுத்து இந்த ஆராதனையில நாங்கள் பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற வேத வசனம், தியானிக்கிற தியானம், இந்த துதியின் நேரம் எல்லாவற்றையும் கர்த்தர் எங்களுக்கு நீர் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் மாற்றி தருகிறார். கிருபைக்குள்ளாய் மூடிக்கும் இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்தில் 22வது பாடல், துதிசை மனமே நீதம் துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை என்கிற பாடல் உற்சாகமாக கலந்து வைக்க. துதிசை மனமே நீதம் துதிசை. துதிசை மனமே நீதம் துதிசை, துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, உன் காலமெல்லாம் உன்னை தன் கரமதில் ஏந்தி, உன் காலமெல்லாம் உன்னை தன் கரமதில் ஏந்தி, வேண்டிய நன்மைகள் யாவும் தந்தளித்தாரே, வேண்டிய நன்மைகள் யாவும் தந்தளித்தாரே. துதிசை மனமே நீதம் துதிசை, துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. ஏகிடும் வழியில் பாடுகள் பல நின்ற போதும், ஏகிடும் வழியில் பாடுகள் பல நின்ற போதும், ஏகப்பரெங்கும் காவலனாயிருந்தாரே, ஏகப்பரெங்கும் காவலனாயிருந்தாரே. துதிசை மனமே நீதம் துதிசை, துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை இன்றும்
இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே சோதனை பரவாய் நீளம் பொறுமை சூழ்ந்தாலும் சோதனை பரவாய் நீளம் பொறுமை சூழ்ந்தாலும் சேதம் வராமல் முற்றிலும் காக்க வல்லோரே சேதம் வராமல் முற்றிலும் காக்க வல்லோரே துதிசை மனமெனிடம் துதிசை துதிசை இம்மட்டும் நடத்தினரும் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே தாய் தந்தை தாரும் ஏகமாயுனை மறந்தாலும் தாய் தந்தை தாரும் ஏகமாயுனை மறந்தாலும் தூயரின் கையில் சாயல் உள்ளதை நினைத்தே தூயரின் கையில் சாயல் உள்ளதை நினைத்தே துதிசை மனமெனிடம் துதிசை துதிசை இம்மட்டும் நடத்தினரும் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே சந்ததம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன் சந்ததம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன் சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதனாலே சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதனாலே துதிசை மனமெனிடம் துதிசை துதிசை இம்மட்டும் நடத்தினரும் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே நாம் அப்படியே நின்றோண்ணமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 99ஆம் சங்கீதத்தை முறைமுறையாக வாசிக்க கேட்போம். மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் அது சங்கீதங்களின் புஸ்தகம் 99ஆம் சங்கீதம். Our responsive reading Psalms 99. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீலின் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. கர்த்தர் சீயோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். மகத்துவமும் பயங்கரமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக. அது பரிசுத்தமுள்ளது. ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது. தேவரின் நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர். நீர் யாக்கோபின் நியாயமும் நீதியும் செய்கிறீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள். அவர் பரிசுத்தமுள்ளவர். அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு உத்தரவு அருளினார். மேக ஸ்தம்பத்திலிருந்து அவர்களோடு பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் கை கொண்டார்கள். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர். நீர் அவர்கள் கிரியைகளின் நிமித்தம் நீதி சரிக்கட்ட போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாய் இருந்தீர். கடைசி வசனத்தை யாவரும் சேர்ந்து வாசிப்போம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்துக்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தமுள்ளவர். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான
நாம் அப்படியே நின்றோணமாக உலக திருச்சபை மக்களோடு ஐக்கியப்பட்டவர்களால் நம்முடைய அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியை படைத்த சர்வத்துக்குள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாயிருக்க நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கண்ணுக்கு உட்பொய்த்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வத்துக்குள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் விற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து ஜூன்லோரையும் மருத்துவ நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பசு சபையும் பசுவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளை வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் சேர்ந்து பாவரிக்கை செய்ய கடவோம். யாவரும் முழங்கால் படியிட்டு பாவரிக்கை ஜபத்தை சேர்ந்து எடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவை, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உடைய வழிகளை விட்டு வழியை அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து கொண்டோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த பற்பல வாக்கு தத்துவங்களின்படியே நீர் வாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கிறது எங்கள் மேல் பொறுமையாயும் பாவத்தின் நிமித்த துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்கிறோம். ஆமென். கற்பித்த ஜபத்தை எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நீ நாமம் பொசுப்படுவதாக, நீ ராட்சியம் வருவதாக, நீ சித்தப்படத்திலே செய்யப்படுகிறது போல பூமியில் செய்யப்படுவதாக. எங்களுக்கு விரோதமாக செய்கிற குற்றங்களை எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் ரட்சித்துக் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். உட்கார்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய வேத பாடத்தை வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 16 வசனங்கள் முடிய நாம் வாசிக்க கேட்போம். 2 Chronicles chapter 7 verses commencing from 1 to 16. 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி. சாலமோன் ஜெபம் பண்ணி முடித்த போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதனால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது. அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது தலவரிசை மட்டும் தரையிலே முகக்குப்புற குனிந்து பணிந்து, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள். அப்பொழுது ராஜாவும் சகல ஜனங்களும் கர்த்தருடைய சந்நிதியில் பலிகளை செலுத்தினார்கள். ராஜாவாகிய சாலமோன் 20,000 ஆடுகளையும் 120,000 ஆடுகளையும் பலியிட்டான். இவ்விதமாய் ராஜாவும் சகல ஜனங்களும் தேவனுடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணினார்கள். ஆசாரியர்கள் தங்கள் பணிவிடைகளை செய்து நின்றார்கள். தாவீது ராஜா லேவியரை கொண்டு கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை துதித்து பாடும்படியாக செய்வித்த கர்த்தரின் கீத வாக்கியங்களை அவர்களும் வாசித்து சேவித்து நின்றார்கள். ஆசாரியர்கள் அவர்களுக்கு எதிராக நின்று பூரிகைகளை ஊதினார்கள். இஸ்ரவேலர் எல்லாரும் நின்று கொண்டிருந்தார்கள். சாலமோன் உண்டாக்கின வெண்கல பலிபீடம் சர்வாங்க தகன பலிகளையும்
போஜன பலிகளையும் நினத்தையும் கொள்ள மாட்டாதிருந்தபடியினால் கர்த்தருடைய ஆலயத்துக்கு முன்னிருக்கிற பிரகாரத்தின் நடுமையத்தை சாலமோன் பரிசுத்தப்படுத்தி அங்கே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் நினத்தையும் செலுத்தினார்கள். அக்காலத்தில் தானே சாலமோனும் ஆமாத்தின் எல்லைகளிலிருந்து எகிப்தின் நதி மட்டும் வந்து அவனோடு கூட இருந்த மகா பெரிய கூட்டமாகிய இஸ்ரவேல் அனைத்தும் 7 நாளளவும் பண்டிகையை ஆசரித்து 8ஆம் நாளை விசேஷித்த ஆசரிப்பு நாளாய் கொண்டாடினார்கள். 7 நாள் பலிபீடத்து பிரதிஷ்டையையும் 7 நாள் பண்டிகையையும் ஆசரித்தார்கள். 7ஆம் மாதத்தின் 23ஆம் தேதியில தங்கள் கூடாரங்களுக்கு போக ஜனங்களுக்கு விடை கொடுத்தான். கர்த்தர் தாவீதுக்கும் சாலமோனுக்கும் தமது ஜனமாகி இஸ்ரவேலுக்கும் செய்த நன்மைக்காக சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமாய் போனார்கள். இவ்விதமாய் சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜ அரண்மனையையும் கட்டி தீர்த்தான். கர்த்தருடைய ஆலயத்திலும் தன் அரண்மனையிலும் சாலமோன் செய்ய மனதாய் இருந்ததெல்லாம் அனுகூலமாயிற்று. கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டிக்கிழுக்களுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்துக்குள்ளே கொள்ளை நோயை அனுப்பும்போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்துக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கும். என் நாமும் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும் என்றார் என்பதே. கடவுள் தாமே இந்த திருவார்த்தைகள் நம்முடைய நித்திய ஜீவனுக்கென்று ஆசீர்வதித்து தருவாராக. நாம் யாவரும் எழுந்து நின்று சற்று நேரம் நம்முடைய தேவனை ஆராதிக்க போகிறோம். பாடல் புத்தகத்தில் 329வது பாடல். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும். எத்தனை பிரச்சனைகள், எத்தனை துன்பம் தொல்லைகள் நம்ம மத்தியில கடந்து வந்தாலும் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அவர் நம்மை வழி நடத்த போகிறார். அந்த தயவை நினைத்து தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும் என்கிற பாடல். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும். இன்பத்தில் துன்பம் சேர்த்திடும், இருளாய் தோன்றும். சோதனை வரும் வேளையில் கேட்கும் செவியிலே பரத்திலிருந்து ஜெயம் வரும். பரனென்னை காக்க வல்லோ. எல்லாரும் விசுவாசத்தோடு சொல்லுவோம், ஆண்டவரே பரத்திலிருந்து எங்களுக்கு ஜெயம் வரும். பரனென்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு, உண்டேனக்கு, உண்டேனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஆண்டவரே, இந்த பயம் நிறைந்த உலகத்துல எங்களுக்கு என்ன நேரிடுமோ என்று சொல்லி நாங்கள் ஏங்கி தவித்தோம். கர்த்தர் எங்கள் மத்தியில நீர் இருந்து எங்களை ஆசீர்வதிக்கும், எங்களை பாதுகாக்க, எங்களை காக்கிற வல்லவர் எங்களுக்கு உண்டு என்கிற அந்த நம்பிக்கையோடு இந்த காலவேளையில இப்படி சமூகத்துல நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஐயா, நீர் எங்கள் மத்தியில வந்து எங்களை ஆசீர்வதி. ஐயம் மிகுந்ததோர் காலத்தில் ஆவி குறைவானாம். நீக்கருளிய கரத்தால்
முற்றுமின் உள்ளம் மாறிற்றே என்னை காக்க வல்லோ முற்றுமின் உள்ளம் மாறிற்றே என்னை காக்க வல்லோ காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு 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 எல்லாம் சொல்லு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. ஆண்டவரே, என்ன வந்தாலும் நம்புவேன், யார் கைவிட்டாலும் உண்மை நான் பிடித்துள்ளேன். இந்த இக்கட்டான சூழ்நிலைகளிலும் நீர் என்னை காக்க வல்லவராய் இருக்கிறீர். உடைய பரிசுத்த புயம் எங்கள் மத்தியில இருக்கிறதுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். விடுதலையோடு உண்மையோடு கூட நாம் ஆண்டவரை ஆராதித்து சொல்லுவோம். ஆண்டவரை என்ன வந்தாலும் நம்புவேன். என்ன வந்தாலும் நம்புவே என்னை மீட்பரை யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூடா என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. ஆம் சுவாமி, நீர் எங்களை காக்கிறது, உம்மை நாங்கள் பிடித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துல நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ராஜா. எங்கள் ஆவியானவரே, எங்கள் அன்பின் ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியில் இறங்கி வா. அசைவாடும் எங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் எங்கள் மத்தியில் இறங்கி வந்து எங்களை நீங்க தேற்றுவோம். நாங்கள் உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். நாங்கள் உம்முடைய பாதத்தை பற்றி கொண்டு இந்த நெருக்கடியான காலங்களிலும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீர் என்று சொல்லி நாங்கள் நம்பியிருக்கிறோம். பாதத்தை பிடித்து நின்னா நம்பி வந்தேன். ஆண்டவரே, நான் உண்மை நம்பி வந்திருக்கிறேன். உம்முடைய பாதத்தை நான் பிடித்திருக்கிறேன். நீர் எங்களுடைய துணையாயிருந்து எங்களை ஆசீர்வதியும் என்று என்னோடு கூட இந்த பாடலை சேர்த்து நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ನಿನ್ನ ನಂಬಿ ಬಂದೆ ನಿನ್ನ ಪಾದ ಒಂದೇ ದೃಢವಾಗಿ ಹಿಡಿದುಕೊಂಡೆ. ನಿನ್ನ ನಂಬಿ ಬಂದೆ ನಿನ್ನ ಪಾದ ಒಂದೇ ದೃಢವಾಗಿ ಹಿಡಿದುಕೊಂಡೆ. ನಿನ್ನ ಮೇಲತ್ತಲು ನಿನ್ನ ಹೊಗಳಲು ಮಾತುಗಳು ಸಾಲದಯ್ಯ. ನಿನ್ನ ಮೇಲತ್ತಲು ನಿನ್ನ ಹೊಗಳಲು ಮಾತುಗಳು ಸಾಲದಯ್ಯ. ಯೇಸುವೇ ಯೇಸುವೇ
வந்தே நினப்பாத ஒன்றே உறவாடி இழிது கொண்டே நின நம்பி வந்தே நினப்பாத ஒன்றே உறவாடி இழிது கொண்டே. வருகையின் காலம் மிக சமீபம். அதற்குரிய அடையாளங்கள் எல்லாம் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தான். நீர் எங்களை உமக்காய் பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ள வல்லவராய் உடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று மற்றொரு விஷயாய் நீ வருவாக்காலும் சமீபமே முகவானோரைக்கு இயேசுவே ನಿನಗಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು ನನ್ನನ್ನು ತರುವೇನು ರೂಪಿಸು ನಿನ್ನ ಸೇವೆ ಮಾಡಬೇಕು ನಂಗೆಸುವೆ ನಿನ್ನ ಸೇವೆ ಮಾಡಬೇಕು ನಂಗೆಸುವೆ ಯೇಸುವೆ 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 ನಂದೇವರೇ ಯೇಸುವೆ 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 ನಂದೇವರೇ ನಿನ್ನ ನಂಬಿ ಬಂದೆ ನಿನ್ನ ಪಾದ ಒಂದೇ ದೃಢವಾಗಿ ಇಳಿದುಕೊಂಡೆ ನಿನ್ನ ನಂಬಿದಂತೆ ನಿನ್ನ ಪಾದ ಒಂದೇ ದೃಢವಾಗಿ ಇಳಿದುಕೊಂಡೆ. ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்துல உடைந்து போன நிலையில நாங்கள் காணப்படலாம். எங்களை தேர்ச்சுகிற ஆண்டவர் நீர் இருக்கு. ஆண்டவரே, எந்த சூழ்நிலையில் நாங்கள் இருந்தாலும் நீர் எங்களை ஆற்றுகிறீர். இந்த நன்மைக்காக நன்றி என்று சொல்லு. பொழுது போத ஜீவித்தவா நீலக்கேத்தியே உன்னதவள்ளி மேலே கேத்தி ಮಗನ ಪಡಿಸಿದೆ ನೀ ಮಾತ್ರ ಎಚ್ಚಬೇಕು ನಿನಗಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು ನಂಗೆಸುವೆ ನನ್ನ ಸೆನಿದಾನಿ ನಂಗೆಸುವೆ ನನ್ನ ಸೆನಿದಾನಿ ನಂಗೆಸುವೆ ಯೇಸುವೆ 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 ನಂದೇವರೇ ಯೇಸುವೆ 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 ನಂದೇವರೇ ನಿನ್ನ ನಂಬಿದಂತೆ ನಿನ್ನ ಪಾದ ಒಂದೇ ದೃಢವಾಗಿ ಹಿಡಿದುಕೊಂಡೆ ನಿನ್ನ ನಂಬಿದಂತೆ ನಿನ್ನ ಪಾದ ಒಂದೇ ದೃಢವಾಗಿ ಹಿಡಿದುಕೊಂಡೆ ನಿನ್ನ ಬೆಳಕಲು ನಿನ್ನ ಹೊಗಳಲು ಮಾತುಗಳು ಸಾಲದಯ್ಯ ನಿನ್ನ ಬೆಳಕಲು ನಿನ್ನ ಹೊಗಳಲು ಮಾತುಗಳು ಸಾಲದಯ್ಯ ಯೇಸುವೆ 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 ನಂದೇವರೇ ಯೇಸುವೆ 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 ನಂದೇವರೇ ನಿನ್ನ ನಂಬಿ ಬಂದೆ ನಿನ್ನ ಪಾದ ಒಂದೇ ದೃಢವಾಗಿ ಹಿಡಿದುಕೊಂಡೆ ನಿನ್ನ ನಂಬಿ ಬಂದೆ
நிலபாரமே உறவாடி கொண்டே. ஆமா ஆண்டவரே, உம்மை உறுதியாய் நாங்கள் பற்றி கொண்டிருக்கிறோம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதோடையும் உம்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்தோடு கூட காத்துக் கொண்டீர் என்று உம்முடைய வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, நீர் எங்களை பூரண சமாதானத்தோடு கூட காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். ஏறக்குறைய 1 மாதங்கள் கர்த்தாவே இந்த கொரோனா வைரஸின் பயத்திலிருந்து நீர் எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கடந்து வந்தாலும் நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறீர். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் இதுவரை எங்களை நடத்தி எங்களை பாதுகாத்தி நாங்கள் தண்ணீரை கடந்தோம், சோதனை சகித்தோம். எல்லாவற்றின் மத்தியிலும் என் தேவன் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறீர். எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக, ஆண்டவரை துதிக்கும் விதமாக, ஆண்டவரே இதுவரை எங்களை நடத்தினீரே அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி பரிசுத்த உள்ளத்தோடு திறந்த மனதோடு கூட ஆண்டவரை நாம் துதித்து பார்ப்போம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து எங்களுக்கு மகிழ்ச்சியை தந்திரே உமக்கு நன்றி. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வு தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வு தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனையே மகிழை தாண்டியே உங்களால். தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மகிழை தாண்டியே நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே எல்லாம் நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே இதுவரை நடத்தி கருவின்றி காத்து மகிழ்வு தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி கருவின்றி காத்து மகிழ்வு தந்தீரே நன்றி ஐயா. உனக்கு நன்றி சொல்லுகிறோம். எல்லாரும் கரங்களை கட்டி ஆண்டவரை நன்றியோடு நாம் ஸ்தோத்திரிப்போம். அவர் தந்த எல்லா மகிழ்வின் காரணங்களுக்காக ஆபத்து நாளில் அன்பாகமானே துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமானே துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. எல்லா நன்றியோடு ஆண்டவர் ஆண்டவரே உமக்கு நன்றி. எங்களுடைய ஆபத்து நாளில் எங்களுக்கு துணையாய் நீர் எங்களை கரம் பிடித்து நடத்துகிறீர். எல்லா நன்மைக்காக உமக்கு நன்றி என்று குறைவின்றி காத்து மகிழ்வு தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வு தந்தீரே நன்றி ஐயா. எல்லாரும் உயர்த்தி ஆண்டவரே ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தி விடுதலையோடு கூட ஆராதித்து நாம் தொழுது கொள்வோம். முன்கரை நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நன்றி ஐயா. முன்கரை நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வு தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி
கிருபைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவருடைய பரிசுத்த சன்னிதானத்துல நம்மை ஒப்பு கொடுத்து பார்க்கலாம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆபத்து நாளிலே நீர் எங்களுக்கு அனுகூலமான துணையாய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி. நீர் எங்களை போஷிக்கிற ஆண்டவர், நீர் எங்களை வழி நடத்துகிற ஆண்டவர், நீர் எங்களை கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் உம்முடைய சட்டைகளின் மறைவில மறைத்து பாதுகாக்கிற ஆண்டவராய் இருக்கிறீர். உமக்கு நன்றி சொல்லி இந்த கால வேளையில உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். நீ வார்த்தைக்கு நேராய் கடந்து சொல்லுகிறோம். நீ வார்த்தைக்கு நேராய் நாங்கள் கடந்து சொல்லுகிறோம். ஆவியானவர் எங்கள் மத்தியில் இறங்கி வந்து எங்களை ஆசி. இந்த கால வேளையில எங்களோடு கூட நீ பேசு கர்த்தாவே. உடைய வார்த்தைகள் எங்களுடைய உள்ளத்துக்கு ஆறுதலை கொண்டு வரட்டும். உடைய வார்த்தைகள் எங்களை திடப்படுத்தும். உடைய வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தும். எங்களுடைய வாழ்க்கையில எங்களை அதை அபியாசப்படுத்தி உடைய கரத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வோம். என் தேவன் எங்களுக்கு குறிப்பிட்டார். கிருபைக்குள்ளாய் ஓடிக்கொண்டு இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்தமான ஞாயிறு காலை ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைச்ச நாமத்துல அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே உங்கள் மத்தியில் நிற்கும்படி ஆண்டவர் கிருபை செய்தபடினாலே ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் இந்த நெருக்கடியான காலங்களில இந்த இணையத்தின் வாயிலாக நாம் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்னும் எவ்வளவு நாளுக்கு நீடிக்கும் என்பது நமக்கு நிச்சயமாய் தெரியாது. இது மட்டுப்படுத்த வேண்டும். இது குறைந்து நாம் எல்லாரும் ஆலயத்தில் ஒன்று கூடி ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஆண்டவருடைய கிருபையின் நிமித்தமாகவும் ஆண்டவர் நமக்கு காட்டுகிற தயவின் நிமித்தமாகவே அது நடைபெற வாய்ப்புள்ளது. இன்னைக்கு சமூக வலைதளங்களை நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா கிறிஸ்தவத்துக்கு எதிரான நிறைய கிரிட்டிசைஸ் விஷயங்களை பார்க்கும். சமீபத்தில் கூட நான் ஒரு பதிவை இப்படி பார்த்தேன். கேன்சர் வியாதியை சுகப்படுத்துறேன்னு சொன்ன கிறிஸ்தவ ஊழியக்காரங்களாம் வந்து COVID-19 சுகப்படுத்துங்க அப்படின்னாலாம் கிரிட்டிசைஸ் பண்ணி நிறைய விஷயங்களை இணையத்தில் போட்டிருந்தான். அப்ப நான் யோசித்துக் கொண்டு இருந்த பொழுது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்முடைய திருச்சபையில பேசின ஒரு வசனம் தான் எனக்கு ஞாபகம். அதைத்தான் இன்னைக்கு ஆதாரமாய் வைத்து நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். வாசிக்க கேட்ட 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் நாம் வாசிக்கும் பொழுது, நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டி கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்துக்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது, இந்த 3 விஷயமும் இன்னைக்கு உலகத்துல நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை நாம் பார்த்துக்கணும். கொஞ்சம் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பிரேசில் போன்ற நாடுகள்ல பயங்கரமான வெள்ளப்பெருக்கு. அதே ஒரு பக்கம் சுத்தமா வெள்ளம் இல்லாம மழை இல்லாம பெரும் பாதிப்பு. எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பதிவு பார்த்தேன். எகிப்துல வெட்டுக்கிளிகள், ஒரு 3-4 தேசத்துல வெட்டுக்கிளிகள் வந்து அவங்களுடைய பயிரை எல்லாம் அழித்து போட்டதா சமூக வலைதளங்கள்ல ஒரு நியூஸ் ரொம்ப போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு உலகம் எங்கும் ஒரு கொள்ளை நோய் COVID-19 எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு தெரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில்
வசனம் சொல்கிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு என்னத்தை கொடுப்பேன்? சேமத்தை கொடுப்பேன். இன்னைக்கு காலையில எனக்கு ஒரு யோசனை ஒன்று வந்துச்சு. இந்த பிரசங்கத்தை குறித்து நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிற பொழுது எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. இன்னைக்கு அமெரிக்கா தான் அழிவின் விளிம்புல இருக்கு, ரொம்ப வேகமா பரவிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு செய்தித்தாளை பார்த்தீங்கன்னா கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 4000 பேர் 4600 பேர் மரித்து போயிருக்கிறாங்க. தேசத்துல கிறிஸ்தவர்கள் அதிகம். சமீபத்தில் ஒரு புள்ளி விவரத்தை நான் வாசித்தேன். கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக ஒரு புள்ளி விவரத்தை வாசித்தேன். உலகத்திலேயே ஜெபிக்கிறவங்க அதிகமா இருக்கிற நாடு எதுன்னா அது இந்தியா. எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. உலகத்திலேயே அதிகமா ஜெபிக்கிறவர்கள், அதிலும் ஸ்பெசிபிக்கா தேசத்தின் நன்மைக்காக ஜெபிக்கிறவர்கள் இந்தியாவில் அதிகமாக இருக்கிறதாகவும், அதில் தமிழ்நாட்டில் அதிகமான ஜனங்கள் இருக்கிறதாகவும் ஒரு செய்தித்தாளில் நான் ஒரு புள்ளி விவரத்தை வாசித்தேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் எப்படிப்பட்ட ஜப வீரர்களாக இருந்தாலும் இங்கே வேத வசனம் சொல்லுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி அவருடைய முகத்தை தேடி அவர்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்பாக இங்கிலாந்தை குறித்து ஒரு செய்தியை நான் வாசித்தேன். இங்கிலாந்தில் இருக்கிற திருச்சபைகள் எல்லாம் சினிமா தியேட்டராகவும் பாராவும் மாறிக்கிட்டு இருக்கு. திருச்சபைகளை நடத்த ஆட்கள் இல்லாதபடினால அதை பாரா, கல்யாண மண்டபங்களா, இன்னும் ஒரு சில கோரிக்கை விடுதிகளா மாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸை வாசித்தேன். அமெரிக்க தேசத்திலும் கர்த்தருக்கு பயப்படும் பயம் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. அவங்க ஒரு மாதிரியான செக்குலர் லைஃப்க்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னாலாம் வாசித்தேன். இன்னைக்கு அதனுடைய பலனை ஒருவேளை இந்த தேசங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறதோ என்று சொல்லி ஒரு எண்ணம். ஆண்டவரை தேடாம போனது நிமித்தமாய் இந்த கொள்ளை நோய்கள் இந்த ஜனங்களை அழித்துக் கொண்டிருக்கிறதோ என்று சொல்லி ஒரு எண்ணம். ஒருவேளை என்னுடைய பேச்சில் தவறு இருக்கிறதா என்பதை குறித்து எனக்கு தெரியவில்லை. ஆனா வேதவசனம் சொல்லுது, தேசத்தின் மேலே நான் கொள்ளை நோயை அனுப்பும் பொழுது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி அவருடைய முகத்தை தேடி அவர்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் மாத்திரமே நான் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு கடமை உங்களுக்கும் எனக்கும் இருக்கு. இப்படிப்பட்ட நெருக்கடியான காலங்களிலே ஆண்டவரே எங்களுடைய தேசத்துக்கு ரட்சிப்பை தாரும், எங்களுடைய தேசத்துக்கு பாதுகாப்பை தாரும், எங்களுடைய உலகத்துல ஜனங்கள் அழியாதபடி நீ பாதுகாத்து கொள்ளும் என்று சொல்லி இந்த உலகத்தை அழிவிலிருந்து காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் உண்டு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. கடந்த ஒரு 2 வாரங்களுக்கு முன்பாக அன்பு சகோதரர் அருண் ஜெபக்குமார் அவர்களுடைய குடும்ப கூடுகையில நான் இந்த செய்தியை பகிர்ந்து கொண்டேன். ஆண்டவர் இந்த தேசத்தை அழிக்காதபடி இந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்மை தாழ்த்தி ஜெபிப்பது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய முகத்தை தேடுவது மாத்திரமல்ல, நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு நாம் திரும்ப வேண்டும். நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு நாம் திரும்பும் பொழுதுதான் கர்த்தர் நமக்காக பரிதாபப்படுகிற ஆண்டவராக இருக்கிறார். அன்று நினிவேயின் மக்களையும் ஆண்டவர் அழிக்க சித்தம் கொண்ட பொழுது அங்கே வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று. அந்த ராஜாவும் அந்த தேசத்து ஜனங்களும் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று சொல்லி அவர் கண்ட பொழுது அவர்கள் மீது மனஸ்தாபப்பட்டு அந்த தேசத்தை அழிக்காமல் விட்டார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு தேசத்தை அழிக்காதபடி, தேசத்தின் ஜனங்களை அழிக்காதபடி கர்த்தருடைய சமூகத்துல திறப்பின் வாசலிலே நின்ற 3 பரிசுத்தவான்களை குறித்து உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
இந்த 3 பரிசுத்தவான்களுமே கர்த்தர் ஜனங்களை அழித்த பொழுது அவர்களை அழிக்காதபடி ஆண்டவருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணினார். அப்படி விண்ணப்பம் பண்ணி அதற்குரிய பதிலையும் பெற்றுக்கொண்டவர். அதை குறித்து தான் வாசிக்க கேட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் 99ஆம் சங்கீதம், மாறி மாறி வாசித்த 99ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். 3 பரிசுத்தவான்கள் ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களுடைய ஜெபத்துக்கு பதில் தந்தார். அவர்களுடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாய் இருந்தது? முதலாவது மோசே, சங்கீதங்களின் புஸ்தகம் 106ஆம் சங்கீதம் 21வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது அங்கே மோசேயின் ஜெபத்தை குறித்து சொல்லப்படுகிறது. எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்த சமுத்திர தண்டையிலே பயங்கரமானவைகளையும் செய்தவராகிய தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே, வேத வசனத்தை நல்லா கவனிங்க, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். திறப்பின் வாயிலே நிற்கிற ஒரு ஜெபம். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்துல மோசே கர்த்தருடைய கரத்திலிருந்து கட்டளைகளை பெற்றுக்கொண்டு கீழே இறங்கி வருகிறான். கீழே இறங்கி வரும் பொழுது அங்கே ஜனங்கள் ஆரோனை தலைவராக நியமித்து அவன் செய்த கன்றுக்குட்டியை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய பண்டிகையை ஆசரித்து தங்களை கெடுத்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, அந்த சம்பவத்தை பார்த்தோன்னு ஆண்டவர் சொல்றாரு, மோசே நீ என்னை விட்டுடு. இந்த ஜனங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நான் இவர்களை அழிக்க போகிறேன். சொல்ற, நான் உன்னை பெரிய ஜாதியா, நான் உன்னை என்ன பண்ணுவேன், பெரிய ஜாதியா. அங்கே 32ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் ஒரு நீண்ட ஜபத்தை, அந்த ஜனங்களுடைய பாவத்தை அறிக்கை பண்ணி அங்கே மோசே ஜபிக்கிற ஜபத்தை நம்ம பார்க்கணும். அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவம் மிக கொடியதான ஒரு பாவம். இங்கே 32ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். எகிப்துல மென்வீஸ் என்கிற ஒரு இடத்துல காலைக்கு ஒரு கோயில் உண்டு. அங்க பண்டிகை நாள்ல வேசித்தனமும் நடக்கும். வசனம் அங்கே அதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லி அங்கே புசித்து குடித்து விளையாட எழுந்தார்கள். அங்கே வேசித்தனம் பண்ண எழுந்தார்கள். அந்த அதிகாரத்தினுடைய 25வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஜனங்கள் நிர்வாணமாய் இருக்கிறதை மோசே பார்த்தான் என்று சொல்லப்படும். ஜனங்க எப்படி இருந்தாங்க? நிர்வாணமா இருந்தாங்க. அங்கே மோசே வாக்குத்தத்தத்தை சொல்லி 13வது வசனத்துல, உமது தாசராகிய ஆபிரகாம் ஈசாக்கு இஸ்ரவேலை நினைத்தொழும், உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றென்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். இங்கே ஒரு வாக்கு தத்தத்தை சொல்லி அவன் ஜெபிக்கிற ஜபத்தை நாம பார்ப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க சித்தம் கொண்ட பொழுது அந்த ஜனங்களை அழிக்காதபடி திறப்பிலே நின்ற மோசேயை போல திருச்சபையாராகிய நாம் ஒவ்வொருவரும் நிற்க வேண்டியது நம்முடைய கண். ஆண்டவர் நம்ம எவ்விதத்திலாவது நடத்த வல்லவராக இருக்கிறார். அவருடைய வாக்கு தத்தத்தை அவர் ஒரு நாள் மறக்கிற ஆண்டவர் அல்ல. அங்கே மோசே 13வது வசனத்துல ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை சொல்லி ஜெபித்த பொழுது 14வது வசனம் சொல்லுது,
அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். இந்த மாதத்தினுடைய இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய 1ஆம் தேதி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கு, நான் உங்களை கைவிடாதிருப்பேன். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுமா என்று சொல்லி நாம் யோசிக்கலாம். நாங்க இப்போ ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டு இருக்கோமே, ஆண்டவர் எங்களை எப்படி போஷிப்பார்னு நினைக்கலாம். இங்கிலாந்து தேசத்துல திருமதி கூப்பர் அப்படின்னு ஒரு சகோதரி தன்னுடைய 2 பெண் பிள்ளைகளோடு கூட வசித்து வந்தார். ஒரு நாள் தேசத்துல மிக கடுமையான பனி புயல், வீட்டை விட்டு வெளியே போக முடியல. தன்னுடைய 2 பிள்ளைகளோடு கூட 2 நாள் பட்டினியா அந்த சகோதரி வீட்டுக்குள்ள அமர்ந்திருந்தார். அந்த சகோதரி தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொன்னாங்களா, ஆண்டவர் நம்மை எவ்விதத்திலாவது போஷிக்க வல்லவர், பிள்ளைங்களே நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிள்ளைகளுக்கு நடந்த சம்பவம். பிரியமானவர்களே, அவங்க வீட்டில இருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு செல்வந்தரோடு, மத்தியு என்கிற ஒரு செல்வந்தரோடு கூட கர்த்தர் பேசினார். அந்த மத்திய யோசித்தாரா, நமக்கு பக்கத்துல இருக்கிற கிராமத்துல ஒரு குடும்பம் உண்டு, அந்த குடும்பம் எப்படி வெளியே வந்திருப்பாங்க, எப்படி சாப்பிட்டுருப்பாங்கன்னு யோசித்து அந்த பிள்ளைங்களுக்கான உணவை அந்த மேத்யூ என்கிற எடுத்து போயிட்டு அவங்களுக்கு கொடுத்து அந்த பனிப்புயல் முடிகிற வரைக்கும் அந்த பிள்ளைகளை பாதுகாத்ததாய் ஒரு புத்தகத்துல வாசி. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார், அதை மறந்து போகாது. எவ்விதத்திலாவது ஆண்டவர் நம்மை போஷிப்பார். கர்த்தர் இந்த தேசத்தின் மீது கொள்ளை நோயை அனுப்பும் பொழுது இந்த மோசையை போல திறப்பிலே நிற்கிற மக்களாய் நாம் காணப்பட வேண்டும். திறப்பிலே நின்று ஜனங்களுக்காய் பரிதவிக்க நமக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். நாம் பரிதவித்து ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து இந்த கொள்ளை நோயிலிருந்து ஜனங்களை காப்பாற்றும். 2வது ஆரோனின் ஜெபம். என்னாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுன்னு சொன்னா, அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு கூட்டம், இஸ்ரவேலர்ல ஒரு கூட்டம் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறுமுறுக்கிறார். பிரியமானவர்களே, அந்த முறுமுறுப்பின் நிமித்தமாய் அந்த நாளிலே கிட்டத்தட்ட 14,700 பேர் மரித்து போகிறார். ஆண்டவருடைய கோபம் என்னுடைய பிள்ளைகளாகிய மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறுமுறுக்க நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன என்று சொல்லி ஆண்டவர் அந்த கூட்டத்தை அழிக்கிறார். அந்த கூட்டத்தின் நடுவில் வாதை வருகிறது, ஜனங்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ மோசே சொல்றாரு ஆரோனை பார்த்து, நீ என்ன பண்ணு, தூப கலசத்தை எடுத்து அதுல இந்த 46வது வசனத்துல இருந்து வாசிக்கும் பொழுது மோசே ஆரோனை நோக்கி, நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்னியை அதில் போட்டு அதன் மேல் தூப வர்க்கம் விட்டு சீக்கிரமாய் சபையினிடத்தில் போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். கர்த்தருடைய சன்னதியிலிருந்து கடு கோபம் புறப்பட்டது, வாதை தொடங்கிற்று என்றான். இவங்களுக்கு விரோதமா தான் முறுமுறுத்திருக்காங்க. இங்கே மோசையும் ஆரோனும் எங்களுக்கு விரோதமா முறுமுறுத்தீங்கல்ல, செத்து போங்கன்னு சொல்லல. அங்கே மோசே சொன்ன உடனே ஆரோன் அங்க கீழ்ப்படிஞ்சு, அங்கே ஆரோனும் சொல்ல எனக்கு விரோதமா தானே முறுமுறுத்தாங்க, கர்த்தருடைய கோபத்தை அவங்க பார்க்கட்டும் சொல்ல, அவன் சொன்ன உடனே தூப கலசத்தை எடுத்துக்கிட்டு சபைக்கு நடுவுல ஓடுறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு தூப கலசத்தை காட்டி ஆண்டவரை நம்மால சாந்தப்படுத்த முடியாதுனாலும் வசனம் சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 141 சங்கீதம் 141 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவுது. இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்பாக நாம் ஸ்தோத்திர ஜபத்தை ஏறெடுத்து ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் சொல்லி, ஆண்டவரை இந்த மட்டுமா எங்களை நீ நடத்தி ஆசீர்வதித்தீர, அப்படியே இனியும் எங்களை நடத்துங்கப்பா, இந்த கொள்ளை நோய் எங்களை விட்டு முன் போகும்படியான கிருபைகளை எங்களுக்கு தாரும் சொல்லி ஆண்டவரை நம்முடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியினாலே ஸ்தோத்திரித்து அவரை சாந்தப்படுத்த நாம் அழைக்கப்பட்டோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அங்கே பாவ நிவர்த்தி செய்து அந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவரை சாந்தப்படுத்தினார். இன்னைக்கு அழிந்து கொண்டிருக்கிற எத்தனையோ ஆயிரம் மக்களுக்காக
லட்சக்கணக்கான மக்களுக்காக ஆண்டவருடைய சன்னதியில நிற்க வேண்டியது நம்முடைய கடமை. மூன்றாவதாக சாமுவேல். ஏலியின் காலத்துல ஒரு பெரிய போர் இஸ்ரவேலுக்கும் பெலிஸ்தீருக்கும் எதிராக நடக்கும். அந்த போரிலே ஏலியினுடைய பிள்ளைகள் இருவரும் மரித்து போகிறார்கள். 4ஆம் அதிகாரத்துல இந்த போர் நடக்குது. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்தில். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துல மீண்டும் ஒரு போர் நடக்குது. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பெலிஸ்தேருக்கு முன்பாக விழுந்து போகாதபடி, அழித்துக்கப்பட்டு போயிடாதபடிக்கு அவர்களை காக்கும்படியாய் சாமுவேல் கிட்ட வந்து சொல்றாங்க, நீங்க எங்களுக்காக என்ன பண்ணணும், இடைவிடாமல் ஜெபம் பண்ணும். 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தியர் கேள்விப்பட்ட பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தியர் நிமித்தம் பயப்பட்டு சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக ஆண்டவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். 8வது வசனம் 9வது வசனம் சொல்லுது, அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். அங்கே தொடர்ந்து 10வது 11வது வசனங்களை வாசிக்கும் பொழுது, அங்கே சாமுவேல் ஜெபிக்க 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 இஸ்ரவேலர் பெலிஸ்தியரை மேற்கொண்டார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகள், இங்க அதே 1 சாமுவேலின் புஸ்தகத்துல நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா 12ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல அங்கே சாமுவேல் சொல்றாரு, உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்ளாமல் இருப்பேனால் நான் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன் என்று சொல்லி. ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகள், இன்னைக்கு மோசேயை போல, ஆரோனை போல, சாமுவேலை போல அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக செபிக்க வேண்டிய மிகப்பெரிய கடமை உங்களுக்கும் எனக்கும் இருக்கு. அவரை நோக்கி கூப்பிடு. அவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் நமக்கு பதில் தருகிறார். அவரை நோக்கி கூப்பிட்டால், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிற ஆண்டவர். அவர் வாக்கு மாறாத ஆண்டவர். அவருடைய பாதத்தை பிடித்துக் கொள்வோம். மோசேயை போல, ஆரோனை போல, சாமுவேலை போல கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் எழுப்பி இந்த கொள்ளை நோயை ஆண்டவர் தேசத்திலிருந்து நீக்கி போடும்படியா ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வருகிற நாட்கள்ல பிறந்த நாள், திருமண நாள் காணப்போகிற பிள்ளைகளை நாம் வாழ்த்துவோம். பிறந்த நாட்கள் 27ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை காண்கிற மிஸ்ஸஸ் ரெஜினா, ஒய்ஃப் ஆஃப் ஆபேல் அவர்களுக்காக, 28ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை காண்கிற தாமஸ், சன் ஆஃப் சூசைராஜ் அவர்களுக்காக ஜெபிப்போம். திருமண நாள் காணப்போகிற பிள்ளைகளை வாழ்த்துவோம். 25ஆம் தேதி தன்னுடைய திருமண நாளை காண்கிற ஆரோன் ஆறுமுகம், மிஸ்ஸஸ் மல்லிகா அவர்களுக்காக ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். நிறைவாக நாம் யாவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்துல 307வது பாடல், காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு காத்திடுவார் கிருபையாலே என்கிற பாடல். உற்சாகமாய் கரங்களை பாடல் புத்தகத்துல 307வது பாடல், காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்பிவா இயேசுவை, நம்பிவா இயேசுவை, நம்பிவா இயேசுவை, நம்பிவா
இயேசுவை நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசத்தோடு எங்கள் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே. நேசத்தோடு எங்கள் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே. நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உம்மை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உம்மை கரம் பிடித்தார். காத்திருந்து நேரமடைந்து கழுகு போல எழும்பிடுவார். காத்திருந்து நேரமடைந்து கழுகு போல எழும்பிடுவார். நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. அத்திமரம் துளிர்விடாமல் காட்டு மந்தை முதல காலம். அத்திமரம் துளிர்விடாமல் காட்டு மந்தை முதல காலம். கர்த்தருக்கு காத்திருப்போர் வைக்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வைக்கப்பட்டு போவதில்லை. நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. ஜெபம் செய்வோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற எங்கள் திரியேக கடவுளே, நேசபிதாவே, நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம். சுவாமி கர்த்தாவே, இந்த கால வேளையில பரிசுத்த சமூகத்துல கடந்து வந்து உம்மை விடுதலையோடு ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு செய்த எல்லா விதமான கிருபைக்காக, நன்மைக்காக, இரக்கத்துக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரின் கரம் எங்கள் மீது நிறைவாய் இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, இந்த மாதத்துல கடந்த 3 வாரங்கள் எங்களை பாதுகாத்துக் கொண்டீரேன், அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, இந்த 3வது பரிசுத்த ஓய்வு நாளிலே உடைய சமூகத்துல கடந்து வந்து உம்மை ஆராதிக்க நீ பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. இப்பொழுது கர்த்தாவே, எங்களுடைய தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். உலகம் எங்கோ கர்த்தாவே இருக்கிற மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் எங்களை தாழ்த்தி எங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்த்தால் எங்களுடைய தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்ன கர்த்தாவே, அன்று ஜனங்களை அழிக்காதபடி மோசேயினுடைய ஜபத்துக்கு, ஆரோனுடைய ஜபத்துக்கு, சாமுவேலுடைய ஜபத்துக்கு பதிலை தந்து கர்த்தாவே ஜனங்களை அழிக்காதபடி பரிதாபம் கொண்ட கர்த்தர், இப்பொழுது உலகம் எங்கு கர்த்தாவே எங்களுடைய ஜபத்தை ஜபிக்கிற ஜபத்தை கேட்டு கர்த்தாவே நீர் தேசத்தை உலகத்தை அழிக்காதபடி நீர் பரிதாபம் கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உடைய திருச்சபை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சுவாமி தேவரே, உடைய பரிசுத்த நன்மையினால், உடைய கிருபையினாலே, உம்முடைய கர்த்தாவே வல்ல கரத்தினாலே நீர் எங்களை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படி ஆய்ச்சி. தேவ கிருபையின் பிரசன்னம் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே உடைய பரிசுத்த கரம் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகளின் எங்களுடைய தேசத்தின் மீது வைக்கப்படும்படி ஆய்ச்சி. கர்த்தருடைய கிருபைக்குள்ளாய் நீர் எங்களை மூடி மறைத்து பாதுகாக்கும். அவருடைய கர்த்தாவே தேவைகளை எல்லாம் சந்தி. இந்த இக்கட்டான நாட்களிலும் கர்த்தருடைய பாதுகாப்பு எங்களுக்கு போதுமானதாக இருக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளை போஷிக்கிற ஆண்டவர், நீர் அப்படியே எங்களையும் போஷித்து
நீர் ஆசீர்வதிக்க முடியாது உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கிருபை தாங்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை, மேலான காரியங்களை, நன்மையான காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில தந்து நீ நடக்கும். கிருபைக்குள்ளாய் மூடிக்கொள்ளும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். எல்லா துதிகன மகிமை நீர் எடுத்து உடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை வரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் தாழ்மையால் செபக்கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய கடவுளின் அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய அந்நிய ஐக்கியமும் சிநேகமும் நடத்துதலும் இன்றும் என்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை நிறைவாய் தங்கி தாபரிப்பதாக. ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும் வார்த்தை என்னும் மாம்பழத்தாலே போஷித்து வளர்ப்பியும் இப்போதும் தேடி வந்து மனதார போற்றினோம் மோட்சலோக தீர்த்தளித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரோடு இருப்பாராக. சமாதானத்தோடே போய் வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே.